மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் தாவேகா தலைவர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். சில வருடங்களுக்கு முன் காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவராக வர விஜய் விருப்பப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் சேர்வதற்கு முன்னர் தான் தூக்கி எறிந்த ரிமோட்டை தற்போது இன்னொருவர் தூக்கி கொண்டு ஓடிவிட்டதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற கவிஞர் சிநேகனின் தந்தை சிவசங்குவின் படத்திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர், ஜனநாயகம் என்று வந்தால் பல தொல்லைகள் வரும் என தெரிவித்துள்ளார். எதுக்காக நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்கே போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அதை தூக்கி போட்டேன். ஆனால் ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆகா, அங்க போகக்கூடாதுயா. ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்கள் நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போம், நாங்கள் எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல நம்ம ஒழிச்சாவது வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம், இனிமே எவனா வந்து தூக்கி போயிட்டான் அப்படின்னு எடுத்த முடிவு தான். இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சும்மா இருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.